ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஒரு மலைப்பிரதேசம் நிறைஞ்ச கிராமத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. அங்கே ஒரு பிடி மாஸ்டர் இருந்தார். அவர் ரொம்ப வித்தியாசமானவர். ஒரு நாள் அந்த ஸ்கூலில் இருக்கிற 2 டேலண்டான பசங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு போட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணார். அந்த 2 பசங்கக்கிட்டையும் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த காட்டில் ரன்னிங் ரேஸ் இருக்குது. நீங்கள் ஓட போகிற இந்த காட்டு வழி முடிகிற இடத்துல நாங்கள் இருப்போம். அதே மாதிரி அடுத்த வாரமும் இன்னொரு போட்டி இருக்குது. இந்த 2 போட்டியிலையும் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொன்னார். அந்த 2 பசங்களும் போட்டிக்கு தயாரானாங்க. விசில் அடித்ததும் 2 பசங்களும் வேகமாக அந்த காட்டு வழி பாதையை நோக்கி ஓடினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஈக்குவலாக தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு இடம் வரும்போது அங்கே 2 பாதை பிரிஞ்சுது. எந்த வழியாக போகிறது அப்படின்னு 2 பேருக்குமே கன்ஃபியூஷன். ஒரு பையன் என்ன பண்ணான், ஒரு பாதை ரொம்ப நீட்டாக ஓடுறதுக்கு வசதியாக சமமாக இருந்துச்சு. அவன் அந்த வழியில் ஓட ஆரம்பித்தான். இன்னொருத்தன் இன்னொரு பாதை கரடு முரடா கல்லு மேடா பள்ளமாக இருந்துச்சு. அவன் அந்த வழியை சூஸ் பண்ணி ஓட ஆரம்பித்தான். எப்படியும் இந்த 2 பாதையும் கடைசியாக ஒரே இடத்துல தான் சந்திக்க போகுது. நல்ல ரோட்டை சூஸ் பண்ணவன் எந்த தங்கு தடையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். ஜெயிக்கவும் செஞ்சிட்டான். ஆனால் இந்த கரடு முரடான பாதையை சூஸ் பண்ணவன் பல இடங்களில் காலில் அடிபட்டு முள்ளு குத்தி கொஞ்சம் லேட்டாக தான் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு ரேஸை கம்ப்ளீட் பண்ணதே சந்தோஷம். அதையே பெரிய விஷயமா பார்த்தான். இப்போது ஃபஸ்ட்டு வந்தவன் 2வது வந்தவங்கிட்ட போய் சொன்னான், நல்ல வேலை நான் இந்த பாதையை சூஸ் பண்ணேன். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரோடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னால் சீக்கிரம் ஓடி வர முடிஞ்சதுனால தான் ஜெயிக்கவும் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த பிடி மாஸ்டர் சிரிச்சிட்டு, சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வாரம் நான் சொல்கிற இடத்துல மறுபடியும் உங்கள் 2 பேருக்கும் போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு வாரம் கழித்து வேற ஒரு இடத்துல எல்லாரும் அசம்பிள் ஆனப்போ அங்கே இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்கை காட்டி அந்த பிடி மாஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த பள்ளத்தாக்கை தாண்டணும், இதை யார் தாண்டி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தவன் அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கை பார்த்த உடனே வாயடிச்சு போயிட்டான். சரி, ஓகே, எதுக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தாண்ட முற்படும்போது பக்கத்தில் ஓடி வந்து நின்றுட்டான். கண்டிப்பாக என்னால் இதை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அந்த பிடி மாஸ்டர் 2வது பையனை பார்த்தாரு. அவன் ஏற்கனவே அந்த கரடு முரடான பாதையில் ஓடி பழக்கமானதால் ஒரே ஜம்பில் அந்த பள்ளத்தை தாண்டிட்டான். கடைசியாக அந்த போட்டியில் இவன் தான் ஜெயித்தான். அந்த பிடி மாஸ்டர் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தவனை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, போன தடவை நான் ரேஸ் வைக்கும்போது நீ இன்னொரு கரடு முரடான பாதையை சூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்க உன்னால் தாண்ட முடிஞ்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு நீ ரொம்ப ஈஸியாக ஏற்கனவே எல்லாரும் போன பாதையை சூஸ் பண்ணி ஜெயிச்சிட்ட. ஆனால் இவன் யாரும் போகாத பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில அடிகளை வாங்கினாலும் இன்னைக்கு இவன் இந்த பள்ளத்தாக்க தாண்டறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைஃப்பில் நிறைய பேர் எதுக்குடா வம்பு, எல்லாரும் போன வழியிலே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல கடக்க முடியாமல் அங்கேயே தேங்கி நின்றுடுவாங்க. ஆனால் சில பேர் யாருமே போகாத வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசு எந்த வழியை காட்டுதோ அந்த வழியாக போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் புது புது வழியை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஜெயிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. பார்க்குற வேலையில் நம்ம செய்கிற செயலில் பல தடைகள் வரலாம், பல இன்னல்களை ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் அதை பார்த்து பயந்து ஒதுங்கிராமல் அதை எப்படி தாண்டி வரணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணணும். கடவுள்கிட்ட நமக்கு ஈஸியான வழி காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கஷ்டமான வழியாக இருந்தாலும் அதில் போகிறதுக்கு எனக்கு தெம்பக்கொடு அப்படின்னு தான் நம்ம வேண்டணும். ஸோ இதுக்கு முன்னாடி போனவங்க பாதையில் நாம் போகாமல் புது பாதையை உருவாக்குவோம். உன் வாழ்க்கை உன் கையில்.